ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் என் வீட்டு தோட்டத்தை காட்டுறதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே இப்போ சரியான வெயிலண்டா அப்படி தாங்க இயலாது. வேண்டி வச்ச கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் முளைச்சிருக்குது. அப்போ அதால் நாங்கள் இன்றைக்கி இந்த வெங்காயத்தை இந்த பொட்ஸுக்கு நட போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த வெங்காயம் எல்லாம் இப்படி முளை வந்திருக்குதுன்னு சொல்லி அது சும்மா வச்சாலே இங்கே டக்குன்னு முளை வந்துடும். அதை நாங்கள் நட்டு விட்டோம்னு சொன்னால் அது கொஞ்ச நாளாலேயே கடண்டு வளர்ந்து வந்துடும். போன முறை வந்தது நிறைய சின்ன வெங்காயம் கறிகளுக்கு போட்டால் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அதால் நாங்கள் அந்த சின்ன வெங்காயத்தை விரும்பி வாங்குறது. எங்களுக்கு கண்டுகள் வைக்கிறதுக்கு கணக்கு இடம் இல்லை. அதால் தான் நாங்கள் இப்படி அந்த குட்டி குட்டி பொட்ஸுகள் எடுத்து அதுக்குள்ளே வைக்கிறோம். இந்த பொட்ஸுகள் எல்லாம் முந்தி அந்த பூக்கண்டுகள் வாங்கின பொட்ஸுகள் தான். அதை நான் சேர்த்து வச்சேன் நான். அப்போ அதால் அது இப்போ பிரயோசனப்படுது. எல்லா வெங்காயமும் இப்போ பொட்ஸுக்க வச்சாச்சு. நாங்கள் வேலையால் வந்தாலே சாப்பிட்றதுக்கு முன்னமே இந்த பூக்கண்டுகளை தான் பார்க்குறது எப்படி இருக்குன்னு சொல்லி. அது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்குது. இந்த கண்டுகள் வளர வளர நாங்கள் அந்த பொட்ஸுகளை தூக்கி மாற்றி மாற்றி வைக்கணும். இல்லைன்னு சொன்னால் அது அந்த நெருக்கமாக வந்துடும். இனி சம்மருக்கு அப்படி அந்த கெதியாக குயிக்காக எல்லாமே வளரும். அப்போ நாங்கள் அந்த பொட்ஸை கொஞ்சம் மாற்றி மாற்றி தான் வைக்கணும். இது ஒரு நல்ல ஒரு வடிவான ஒரு பூ உண்டு. போன வருஷம் நல்ல நிறைய பூத்தது. இந்த வருஷம் அந்த பூ குறைவு தான். ரெண்டாலும் நல்ல வடிவாக தான் இருக்குது. இது கத்தரி. அது இப்போவே கொஞ்சம் அந்த பூ வருது. இங்கே பாருங்கள், அந்த பூ வந்திருக்குது. வெங்காயங்களை கணக்க சின்ன பொட்ஸுக்க வச்சதால் அதை கொண்டே நாங்கள் இப்போ பின்னுக்கு வைக்க போகிறோம். ஏன்டா இதுக்குள்ள முன்னுக்கு ஆக கூடவா இருக்குது. பாருங்க இந்த வெங்காயத்தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பூவை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அவ்வளோ மென்மையாக இருக்கும். பார்த்தா கொஞ்சம் அந்த தாமரை பூவோட சைஸில் தான் இருக்கும். போன வருஷம் நல்ல நிறைய பூத்தது. இந்த வருஷம் கொஞ்சம் குறையத்தான் பூத்திருக்குது. ரெண்டாலும் அவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்கள். இது நான் புதுசாக வாங்கின டெய்லியாஸ். என்னோட ஏற்கனவே இருக்குது வேறு கலரும். இது ஒவ்வொரு வருஷமே திரும்ப திரும்ப வரும். இந்த பூக்களை பாருங்கள் எவ்வளவு வடிவான கலராகவும் இருக்குது. கொஞ்சம் கூட இப்போ வந்திருக்குது. நான் போன கிழமை உங்களுக்கு காட்டினேன். அதை விட பாருங்கள் பூ கொஞ்சம் கூடவா வந்திருக்குது. இது இந்த குரோட்டன் கொஞ்சம் அந்த இலைகள் கொஞ்சம் இந்த கலர் மாதிரி சரியான வெயில் இஞ்சி அதால் கொஞ்சம் கலர் மாதிரி கொஞ்சம் அந்த கொஞ்சம் வாடுற மாதிரி இருந்தது. அதால் நான் கீழே உள்ள இலைகள் எல்லாத்தையும் வெட்டி விட்டேன் நான். அது ஓகேயா வருமான்னு நினைக்கிறேன். இது போன முறை வச்ச டெய்லியாஸ். அது அந்த உள்ளுக்க கிழங்கு இருந்து அதை திருப்ப பாருங்கள் இப்படி வந்திருக்குன்னு சொல்லி. அதை நீ கொஞ்ச நாள்லேயே பூத்துடும். இதுவும் நல்ல கொத்தா பூக்கும், நல்ல வடிவான கலரும். இந்த
பூவெல்லாம் ஒரு கோன் பூ மாதிரி தான் இருக்கும். வளமையாக இது அந்த ஹேங்கிங் பாஸ்கெட்டில் வைப்பினோம். இதில் சாடியில் வச்சாலும் நல்ல வடிவாக இருக்கும். அப்படி நிறைஞ்சு பூத்து வந்துடும் இந்த கொஞ்ச நாளால் பார்த்தாலே. இது என்ற தோட கண்டு. இதில் வந்து அந்த காய் வந்து ஒரு குட்டி குட்டி தோட மாதிரி தான் வரும். ஆனால் சரியான புளிப்பாக இருக்கும். பாருங்கள், அந்த சின்ன சின்ன மொட்டுக்கள் வந்துருக்குது, நிறைய மொட்டுக்கள் வந்துருக்குது. இது மிளகாய் கண்டும் வளர்ந்துருக்குது. தக்காளியை பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்து. நான் தக்காளியை அந்த கீழே இலையலை வெட்டி விடுறோம். நான் கீழே நாங்கள் இலையலை வெட்டி விட்டால் அந்த மேலே வந்து குயிக்காக உயர்ந்து வளர்ந்துடும். பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. கண்டிப்பாக இதில் வந்து பூவும் வருகுது. இப்போ அது இன்னைக்கு கொஞ்ச நாளாலேயே காய்க்க தொடங்கிடும். இது இந்த கத்தரிக்கண்டு. கத்தரிக்கண்டுலேயும் இந்த பூ வருகுது. இப்போ இதுவும் அந்த கொஞ்ச நாள்லேயே காய்க்க தொடங்கிடும். இது பீன்ஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ உயரமாக வளர்ந்துட்டுதுன்னு சொல்லி. குயிக்காகவே நல்ல உயரமாக வளர்ந்துடும். நான் ரோசாக்கள் உங்களுக்கு ஏற்கனவே காட்டினேன், அதால் இப்போ குயிக்காகவே காட்டுறேன். இது நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் பூ தான். ஆனால் அது கொஞ்சம் விரிஞ்சு வர இப்படி அந்த பிங்க் கலராக தான் வருகுது. ஆனால் இப்படியே இருந்தால் வடிவாக இருக்கும். ஆனால் ஏன் அது பிங்காக வருதுன்னு தெரியல. இந்த இதுலேயும் பாருங்கள், இது அந்த ஆரஞ்சாக தான் இருக்கும். இப்போ இந்த கொஞ்ச நாளால் பார்க்க இப்போ இந்த இப்படி பிங்காக வந்துடும். இந்த பூவும் வந்து அந்த அந்த ஸ்ரீலங்காவில் நாங்கள் எக்ஸோரா பூ மாதிரி தான் இருக்கும். இது பூக்க தொடங்கிச்சுதுண்டா அந்த கார்டனே ஒரு களை கட்டின மாதிரி இருக்கும். அவ்வளோ வடிவாக இருக்கும். இதில் வந்து 4 கலரில் வச்சுருக்கிறேன். நல்ல வடிவாக இருக்கும். பூத்து தண்டாலே கார்டனுக்கு ஒரு அந்த களை வந்த மாதிரி இருக்கும். இது வந்து ப்ளூ கலர். ஆனால் சில நேரம் அந்த ப்ளூ கலரும் அந்த கலர் சேஞ்ச் ஆகுது. அதாவது என்னென்னு தெரியல. இந்த முறை பார்ப்போம் என்ன கலரில் வருதுன்னு சொல்லி. இது செவ்வரத்தம். நல்ல நிறைய பூக்கும். நான் பூத்தாப்பில் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த டெய்லியாஸ் கிழங்கு போட்டது அது வளர்ந்து கொண்டு வருது. இது ஒவ்வொரு வருஷமே வளர்ந்து வரும். இதில் இருக்கிறதும் பர்பிள் கலர். நல்ல வடிவான பூத்தான். பூத்தாப்பில் காட்டும். ஆனால் சில வேளை அது கலர் மாறும். மாறாமல் இருந்தால் நல்லா. இந்த சூரியகாந்தி வச்ச நான் இது வளர்ந்து வரும். ஆனால் அந்த இதில் பூச்சி அரிக்குது. அதுக்கு கொஞ்சம் மருந்து போடுவோம். கிழமை சரியான வெயில். நீங்கள் பாருங்கள், இந்த இலைகளை பாருங்கள். நான் காலமையும் பின்னேரமும் தண்ணி அடித்து இப்படி அந்த இலைகள் வந்து இப்படி கருகின மாதிரி வந்துருக்குது. அதான் இஞ்சி வெயிலண்டா அப்படி அந்த ஆக்களை அப்படியே கருக்கி எடுக்கும். இதில் உங்களுக்கு இந்த கண்டில் பார்த்தாலே தெரியும் எப்படி கருகி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா நான் காலமையும் பின்னேரம் அவ்வளவு நிறைய தண்ணி ஊற்றுவேன். அப்படி இருந்துமே இந்த கண்டு பாருங்கள் இவ்வளவு கருகி இருக்குன்னு சொல்லி. அப்போ நான் தச்சில் ஒரு நாள் தண்ணி ஊற்றாவிட்டாலுமே அந்த கண்டு அப்படியே வாடி இருக்கும். என்றாலுமே நீ இது ஓகேயா வந்துடும். இப்போ கொஞ்சம் வெதர் கொஞ்சம் பரவாயில்லை. இது இப்போ தான் அந்த விரிஞ்சு வருகுது. இது வந்து பிங்க் கலர். இது ஃபுல்லாக பூத்துதுன்னா நல்ல வடிவாக இருக்கும். இதில் நான் ஒயிட்டும் பிங்கும் சேர்த்து வச்சேன்னா வடிவாக இருக்கும். நிறைய அப்படியே பூவாகவே வரும். இது இந்த ஆப்பிள் மரம். தெரியல இந்த முறை காய் ஓகேயாக வருமோண்டு. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக காய்க்க தொடங்கி இருக்குது. சிலவேளை அந்த கிளை வந்து சிலவேளை முறிய பார்க்குதோ என்னென்னு தெரியல. பார்ப்போம். வந்துதாண்டா ஓகே, இல்லையாண்டா ஒன்றும் செய்யலாது. இதுவும் பாருங்கள், அந்த இலைகள் எல்லாம் கொஞ்சம் கருகிட்டுது வெயிலுக்கு. ஏன்னா இந்த பக்கம் அந்த பின்னேற வெயில் வந்து இந்த பக்கம் கூட வரும். அதால் தான் இதுகள் கருகி இருக்குது. தண்ணி விட்டும் அது கொஞ்சம் கருகி போயிட்டுது. இதுவும் நல்ல வடிவான ஒரு பூ உண்டு. நான் அந்த காஞ்சதுகளை வெட்டல, அது பார்த்து வெட்டுவோணும்.
கார்டன் செய்கிறது வந்து அவ்வளவு மன நிறைவை கொடுக்கும். நீங்களும் இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த கண்டுகள் வளர்ந்து வரைக்க எங்களுக்கு எவ்வளவு கவலை இருந்தாலுமே அது எல்லாமே மறந்து போயிடும். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.